We welcome you for the third day of studying on why Jesus died. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிஞ்சு வெளியில ஊழியத்துக்கும் போவாங்க. Okay, and that is how they started that practice of giving food in the church. அப்படித்தான் சபையிலே ஆகாரம் கொடுப்பது ஆரம்பித்தது. Because after service they would all eat in the church and go out for a tracts ministry or some அப்படிதான் ஆரம்ப நாட்களிலே சபையிலே ஊழியம் முடிந்த பிறகு மதியம் சபையிலே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாரும் மாலை கூட்டத்துக்கு சுவிசேஷ கூட்டத்துக்கு வெளியில போறாங்க. And now that has become a tradition. அதுவும் இப்போ ஒரு சடங்காச்சாரமா மாறிடுச்சு. And that is why people say you give food and call people to your church. அதனால தான் ஜனங்க வெளியில இருக்க ஜனங்க நினைக்கிறாங்க சாப்பாடு கொடுத்து ஆளுங்களை பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு. It never started out with that intention. அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நோக்கத்தோடு அது ஆரம்பிக்கவில்லை. Okay, and then in the early church they used to give food because people came a long distance, they came walking there, they traveled, it was only by walking. Okay, or if not an animal which very few people had, and so to go back again, and their worship was not half an hour, 1 hour, they took hours to worship God. Okay, sometimes the whole day they worship, so that is why they had a meal in the church. ஆனால் ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆதி திருச்சபையிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து மைல் கணக்காக நடந்து வருவாங்க. பஸ்ஸு ட்ரெயின் ஆட்டோ ரிக்ஷாலாம் கிடையாது, எல்லாம் நடந்து வரணும். ஒரு சிலர் கழுதியோ குதிரையிலையோ அதிலே வருவாங்க. ஆனால் நம்ம மாதிரி டைம்லாம் அவங்களுக்கு கிடையாது, பார்க்க மாட்டாங்க. ஆரம்பித்த பிறகு அது எப்போ முடியும்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் அவள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஊருக்கு திரும்பவும் கடந்து போவாங்க. It started out as a very good habit of having fellowship by sharing food and eating. அதனால ஒரு ஐக்கிய உணவு, எல்லாரும் ஐக்கிய உணவாக இருந்து எல்லாம் சாப்பிடுறது ரொம்ப நல்ல காரியமா ஆரம்பிச்சது. But it later on became a tradition. அதுவும் கொஞ்ச நாட்கள் அது ஒரு சடங்காச்சாரமா மாறிடுச்சு. Now even though we have food in our house, நம்ம வீட்ல சாப்பாடு இருந்தாலும், even though our house is just 2-3 steps away from the church building, நம்முடைய வீடுகள் சபை கட்டடத்திலிருந்து ஒரு தெரு 2 தெரு சில 2-3 வீடு தள்ளி கூட இருக்குது. but yet we will expect food from the church. ஆனாலும் சர்ச்சில் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சில சபைகள் அது மாதிரி ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. And the best part of it is nobody will come to help that pastor and his wife to cook. ஆனா அதுல ரொம்ப வினோதமான காரியம் என்னன்னா, அந்த பாஸ்டருக்கு அவங்க மனைவிக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஆனா சாப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. Because I've seen this when we went to Nagpur, every church they will serve food there. நாங்க நாக்பூருக்கு போகும்போது ஒவ்வொரு சபையிலும் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. And that wife and that pastor and his wife, they'll be cooking, cleaning, wash everything, and the believers will come one by one, they finish all the work and they sit down there to start the ministry. அவங்க சபையில் இந்த பாஸ்டர் அவங்க மனைவி எல்லாம் சமையல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க ஆரம்பிப்பாங்க. And then they'll say food is not good. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு சாப்பாடு அவ்வளோ நல்லா இல்லையே இந்த வாரம். That is why we don't take that risk of serving food here. அதனால தான் அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு, அந்த வம்பு எதுக்குன்ட்டு சமைக்கிறது இல்லை. Okay, so why I'm talking about tradition is we are learning on what is Lent. இப்பொழுது அப்படி மாதிரி அநேக பழக்க வழக்கங்கள் வருது இல்லையா, அதே மாதிரி தான் லெந்து காலங்களும் ஒரு பழக்கம். So what is Lent actually? ஆகவே இந்த லெந்து காலங்கள் என்றால் என்ன? Is it biblical? அது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? Is Ash Wednesday in the Bible? பைபிள்ல சாம்பல் புதன் என்று ஒரு நாள் இருக்குதா? Is it biblical? வேதாகமத்தின் அடிப்படையில் அது உண்மையா? See, if it is a Bible tradition, if it is a Bible doctrine, then it would have been done in the early church. இது வேதாகமத்தின் ஒரு உபதேசமாக இருக்கும் என்றால் ஆதி திருச்சபையில் அது செய்திருப்பாங்க. If it is a Bible doctrine, it would have been taking place. The early apostles would have spoken about it. The early churches would have followed that tradition. அது ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலான சத்தியமோ பழக்கமோ இருக்கும் என்றால் ஆதி திருச்சபையில் அது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வந்த சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, அதற்கு பிறகு வந்த விசுவாசிகள் அதை குறித்து சொல்லியிருப்பாங்க. But we don't find it anywhere in the Bible. இதெல்லாம் பைபிள்ல எந்த இடத்துலயுமே இல்லை. We don't find the word Ash Wednesday. சாம்பல் புதன் என்ற வார்த்தையே சர்ச்சில் பைபிள்ல இல்ல. See anywhere in the early church them having days called Lent days. ஆதி திருச்சபையில லெந்து நாட்கள் என்ற ஒரு சடங்காச்சாரம் இல்லவே இல்லை, அல்லது ஒரு பாரம்பரியம் இல்லை. We don't find anywhere 40 days where they they were sorrowful and they stopped eating meat. Nobody preached about that. 40 நாட்கள் கறி மீன் சாப்பிடக்கூடாது, முகத்தை அப்படியே சோகமா வச்சுன்னு இருக்கணும், அப்படி எல்லாம் பைபிள் எங்கேயுமே இல்லை. But you will say, sister, there is ash in many verses, there is about ash in the Bible. ஆனா அதை சப்போர்ட் பண்றதுக்கு சில சொல்லுவாங்க, சாம்பல்ன்ற வார்த்தை பைபிள்ல நிறைய இடத்துல இருக்குதே. So many people put ash on them.
அநேக ஜனங்கள் தங்க தலையில சாம்பலை When they போட்டுருக்காங்க. were sorrowful, they threw ash on themselves. அவங்க வருத்தத்தோடு துயரத்தோடு இருக்கும்போது சாம்பல் எடுத்து தலையில I போட்டுக்குவாங்க. showed you few verses yesterday. Today we are going to see more verses of people who used ash. வேதாகமத்தில் ஒரு சில நேற்று முந்தானத்தில் உங்களுக்கு ஒரு சில இடத்துல சாம்பல் போட்ட ஒரு சில மேற்கோள்களை சொன்னேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல போறேன். So another word they will say is 40. See 40, you know that number. அதுக்கப்புறம் 40ன்னு சொல்லுவாங்க. 40 நாள். See friends, to make a false doctrine, to start a false doctrine is not a big issue. ஒரு தவறான உபதேசத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப சுலபமா ஆரம்பிச்சிடலாம். You can just take few words or few verses from the Bible and you can just mix it with your own man's tradition and you can make a new doctrine, false doctrine. வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு எடுத்து தங்களுடைய கருத்துக்களை அதுக்குள் நுழைத்து அதை ஒரு உபதேசமா மாத்துவாங்க. A false doctrine. அதுக்கு பேரு கள்ள உபதேசம் அல்லது தவறான உபதேசம். And like that there are so many false doctrines that crept into the church. அப்படி சபையிலே அநேக பொய் போதனைகள் தவறான போதனைகள் உள்ளே நுழைந்து விட்டது. This was my third day of speaking to you, although it's the fifth day of meeting. இது 5வது நாள் கூட்டம் தான் இது. ஆனா இதை பற்றி 3வது நாள் தான் இப்ப நான் பேசுறேன். ஏன்னா மத்த 2 நாள் வேற ஒருத்தர் பேசிட்டாங்க. Because the first 2 days that I tried to do a recording and put it, didn't turn out well. அதுக்கு முன்பதாக ஏற்கனவே நாங்கள் பேசியதை ரெக்கார்ட் பண்ணி போட பார்த்தோம். அது சரியா வரல. And so I repeated those teachings from the third day. ஆகவே தான் 3வது நாள்ல இருந்து அதை தொடர்ந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சோம். So this is part 3 of our teachings. ஆகவே எங்களுடைய போதனையின் 3ஆம் பகுதி இது. And you can see in the previous 2 days that I've been teaching you, I spoke about why people came up with an idea like this. என்னுடைய 2 நாள் போதனைகளை நீங்க கேட்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட கருத்துக்கள் சபையிலே நுழைந்தது என்று நீங்க பார்க்கலாம். Because there were false doctrines that crept into the early church. ஆதி திருச்சபையிலே இந்த தவறான போதனைகள் உள்ளே நுழைந்து விட்டது. We seen in the book of Revelation how John, God tells John, okay, to speak to the church at Ephesus, at Smyrna, at Thyatira. 3 churches John spoke about false doctrine. I already got those. வெளிப்படுத்தல்ல யோவான் 3 சபைகளுக்கு அந்த சபைகளுக்குள்ளே நுழைந்த கள்ள போதனைகளை குறித்து எச்சரிப்பு கொடுக்கின்றார். அதுல சிமிர்னா என்ற சபை, தியேத்ரா என்ற சபை, எபேஸ் என்ற சபையை நாம் பார்க்கின்றோம். And we have seen it earlier, so if you want to you listen to it, if you missed out on the teachings, you can see part 1, part 2. It will be uploaded on the YouTube. அது ஒருவேளை நீங்க வந்து பார்க்காம தவற விட்டிருந்தால் யூடியூப்ல what's the title for YouTube? People's New Life Fellowship. People's New Life Fellowship நீங்க போடிங்கனா அதுல YouTubeல வரும். அதுல part 1 part 2 இருக்கும். அதுல நீங்க பார்க்கலாம். Is Lent biblical? That's the title. லெந்து காலம் என்று சொல்லுகிறார்களே அது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? Okay, it will be on the YouTube. You can check it up because I don't want to repeat it since I have a lot to see. இன்றைக்கு பார்ப்பதற்கு நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறதுனால சொன்னதே திருப்பி சொல்ல விரும்பல. நீங்க வீட்டுக்கு போய் அதை பார்த்துக்கலாம். So how do you form a wrong doctrine, a false doctrine? எப்படி ஒரு தவறான உபதேசமானது உருவாக்கப்படுகிறது? See, for example, let's turn to Matthew chapter 3 and verse 13-14. மத்தேயு 3:13. 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். When Jesus came from Galilee to John at the Jordan to be baptized by him, and John tried to prevent him, saying, I need to be baptized by you, and you are coming to me. And Jesus answered and said to him, permit it to be so now, for thus it is fitting for us to fulfill all righteousness. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் 5ஆம் பக்கம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். See, suppose the heathens who come into the church have a festival of their own where they celebrate a day of water, worshipping the river, and they want to continue with that festival. கிறிஸ்துவை அறியாத அல்லது புறஜாதிகள் யூதர் அல்லாத ஜனங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு சபைக்குள்ளே வரும்பொழுது விசுவாசிகளாக மாறிய பிறகு அவர்கள் முன்பாக விசுவாசியாக இல்லாத பொழுது இருந்த பழக்க வழக்கங்களை சபைக்குள்ளே கொண்டு வருவார்கள். அதுல உதாரணத்துக்கு தண்ணீரின் நாள், அப்புறம் suppose they had a day where they worship the river because that was the river was a god. ஆறுகளை கொண்டாடுவார்கள். ஆறு வந்து ஒரு கடவுள். Because the Egyptians worshiped the river Nile. ஏனென்றால் எகிப்தியர்கள் நைல் நதியை நைல் நதியை வணங்கினாங்க. The 10 plagues that came to Egypt was God showing his authority over every god, so called god of Egypt. ஆண்டவர் 10 வாதைகளை
எகிப்து ஜனங்க மேல கொண்டு வந்தார் இல்லையா, அந்த 10 வாதைகள் எது தெரியுமா? அவர்கள் வணங்கிய 10 கடவுள்களுக்கு எதிரானது. It was God, the Almighty God, Yahweh God, showing his hand of control over these so-called gods. ஆகவே யாஹ்வே என்று அல்லது யெகோவா அல்லது உண்மையான மெய்தேவன் என்று அழைக்கின்ற அவர் இந்த ஜனங்கள் வணங்குகின்ற அந்த விக்கிரக கடவுளுக்கு மேலாக தமக்கு அதிகாரம் இருப்பதை அங்கே நிரூபித்து காட்டுகிறார். He just didn't for the fun of it choose lies. அதனால அவர் ஏதோ தமாஷா பண்றதுக்காக ஒரு பேனுக்கு மேல ஒரு அதிகாரத்தை எடுக்கிறது இல்ல. It was a god for them. அவங்களுக்கு பேன் கூட ஒரு கடவுள். So he was trying to tell the Egyptians, you think it's a god, but I created that god. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேன் ஒரு கடவுள் சொல்ற இல்லையா, அந்த பேனை உருவாக்கணும்னே நான் தான். If I tell it to come, it will come. If I tell it to go, it will go. நான் வான்னு சொன்னா அந்த பேன் வரும், போன்னு சொன்னா போகும். You think river Nile is the one that is providing your need, giving you water, life is coming from it, but I am in control of it. நைல் நதி தான் உனக்கு ரொம்ப ஜீவனை தருது, உனக்கு தண்ணீர் கொடுக்குது, உன்னுடைய வாழ்க்கை ஜீவநதி நினைக்கிறியா, அந்த தண்ணியே உன்னை குடிக்காதபடி செய்திருவேன். I have control over it. ஏன்னா அதன் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது. And he made it into blood. அவங்க குடிக்கிற அந்த தண்ணி திடீர்னு ரத்தமா மாறுது. See, people in the heathen people, that is how they started worshipping. When they seen the sun, oh, if the sun comes only, life is there, and they started worshipping the sun. ஆண்டவரை அறியாத ஜனங்கள், புறஜாதிகள் இயற்கையை வணங்கினாங்க. சூரியனை பார்த்தாங்க, சூரியன் மூலமாக தான் நமக்கு இந்த ஜீவராசிகள் வருது, இல்ல மரம் செடி கொடிகள் நல்லா செழிப்பா வளருது, ஆகவே அது ஒரு கடவுள் போலன்னு சொல்லிட்டு சூரிய கடவுள், சூரிய பகவான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. If there is no sunlight, plants won't grow. ஏனென்றால் சூரியன் இல்லை என்றால் செடி கொடிகள் வளராது. I think it's called photosynthesis. அதுக்கு பேர் ஒளி சேர்க்கை, photosynthesis இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒளி சேர்க்கை. When you were studying in a younger smaller classes, they would have given you a example, what you say, test to do, and they would have told you take a plant and keep it in a place, in a dark place where there is sunlight coming, that's it, and you see how that plant will grow, it will move towards the light. You would have done that experiment. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன செடியை எடுத்து ஒரு குப்பியிலே, கண்ணாடி குப்பியிலே வை, அதுல தண்ணி ஊற்று, அப்புறம் மண்ணு போடு, அதை இருட்டில் வையே, ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒளிச்சு இருட்டில் வைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வளரும் போது ஜன்னலுக்கு வெளியில் அந்த ஒளிக்கு நேராக தான் அது போகும். It will come searching for light. ஏன்னா அது ஒளி அதுக்கு தேவை, ஒளியை தேடி. So people, how they found out God's word, how they came across this thing to be a god, is because they thought this is so important to us. The water is so important, the sun is so important. They started worshipping nature. ஆகவே இந்த இயற்கையானது, தண்ணி நமக்கு ஜீவாதாரம், அந்த சூரிய ஒளி நமக்கு வளர வைக்குது, இதெல்லாம் கடவுள். ஆண்டவர் படைச்ச பொருள் எல்லாம் கடவுள் ஆக்கிட்டாங்க. So all these festivals, when they got saved and came into the church, they brought these festivals with them. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவங்க வணங்கின அந்த கடவுள்கள், அந்த பண்டிகை எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சர்ச்சுக்குள்ள எடுத்து வந்துட்டாங்க. Some things are like that in the churches today. இன்றைக்கும் சபையில் அப்படி நடக்குது. Some churches Friday is a very important day to fast. சில சபைகளிலே வெள்ளிக்கிழமை தான் உபவாசம் பண்ணது ரொம்ப முக்கியமான நாள். வெள்ளிக்கிழமை விரதம் சொல்றாங்களே, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். If Friday is a holiday, like if you are living in Saudi and all that, it's okay. வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா முஸ்லீம் நாடுகளில் அப்பதான் வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு லீவு, அதனால தான் வெள்ளிக்கிழமை தான் சர்ச் நடக்கும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேடி இருந்தா வேலைக்கு தான் போகணும் நீங்க. Okay, we do it like on Saturdays, second Saturdays, because that's a holiday time. That is for practice sake, that's not a doctrine. நமக்கு ரெண்டாவது சனிக்கிழமை அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் உபவாசம் வைக்கணும், அப்பதான் லீவு கிடைக்கிறதுக்காக வைக்கிறோமே தவிர அந்த நாட்கள்ல முக்கியம் இல்ல. For some people they have it on Tuesday, some people have it on Wednesday. See, the day is not important, just we want to take a day in the week and fast. சிலர் செவ்வாய்க்கிழமை வைக்கலாம், சிலர் புதன்கிழமை வைக்கலாம். நாட்கள் முக்கியம் அல்ல, செய்கின்ற செயல்கள் முக்கியம். But if you are going to be told why you are having on Tuesday, you should not have on Tuesday, you should only have on Friday, then that's wrong. செவ்வாய்க்கிழமை நீங்க வைக்கிறீங்களா? வைக்க கூடாது, வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் விரதம் இருப்போம். அப்போ சர்ச்சில் கூட வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ணோம், உபவாச ஜெபம் வைக்கணும். So in the early church, when it after a period of time, okay, after a period of time, when it started, people started coming like that, and when the Romans, especially in Rome, when it became, the Christian religion became a state religion. அதற்கு பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ரோமாபுரி பட்டணத்தில் பவுல் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நிறைய ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால
அங்க இருக்கிற ராஜாவை என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமைய தேசத்தின் விடுமுறை நாள்னு அறிவிச்சிட்டார். The Christian religion became a state religion. கிறிஸ்தவ மதமே அரச மதமாக மாறிடுச்சு. So the people who were worshipping the Roman gods and their main god, the chief god was the sun. அந்த ரோமர்கள் அதுக்கு முன்பாக வணங்கின கடவுள்கள்ல பெரிய பிரதானமான கடவுள் யார் தெரியுமா? சூரிய பகவான். And that is why Sunday they used to worship the sun god. ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே, சன் என்றால் சூரியன், அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமையில சூரியன் வணங்குவாங்க. That came into the church. அது அப்படியே எதுக்குள்ள வந்துருச்சு? சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. So when you try to go when you go to Dubai and countries like that, if you say no, I want to worship on Sunday, only Sunday we should worship. துபாயில் கல்ஃப் கண்ட்ரியில் போயிட்டு முஸ்லீம் நாடுகளில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன்னா வேலைக்கு வராதுன்னு அனுப்பிச்சிடுவாங்க. Because Friday is holiday for them. ஏன்னா அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்து விடுமுறை. If you go to Bhutan and Nepal, Wednesday is holiday. பூட்டான் நேபாள் போனீங்கன்னா புதன்கிழமை தான் லீவ் அவங்களுக்கு. So you can't go and tell that pastor you are a sinner, you are not worshipping on Sunday, you must worship on Sunday. அதனால அங்க இருக்க பாஸ்டர் நீங்க பார்த்து, பாஸ்டர் நீ ஒரு பாவிப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்காம புதன்கிழமை வச்சிருக்க, வெள்ளிக்கிழமை வச்சிருக்க. The early church worshipped on the first day. ஆதி திருச்சபை முதல் நாள்ல ஆரம்பிச்சது, ஆராதித்தாங்க. They didn't worship on first day, they worshipped every day. ஆனா முதல் நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிச்சாங்க. Yesterday we see in the verse where they gathered every day from in the synagogue, in house to house, and they worshiped, they had fellowship. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். We are not able to do it today. ஆனா இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது நம்மளால. The world has become a very busy place. ஏன்னா உலகம் ரொம்ப அலுவல் நிறைந்த பிஸி, அலுவல்னா கூட புரியாது, பிஸினா புரிஞ்சிடும், எல்லாரும் பிஸி. And we are spread out from different places we come. நாம எல்லாம் வித்தியாசமான இடங்கள்ல இருந்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்க வேலை செய்து நிற்கும். So culturally and according to the economically it's very hard to gather every day. ஆகவே நம்முடைய கலாச்சாரத்தின்படியும் நம்முடைய வேலை வாய்ப்புகள் இடங்களின்படியும் எல்லா நாளும் ஒன்று சேர முடியாது. So at least one day let's gather. அப்படியே ஒரு நாளாவது கொடுக்கலாமே அப்படினா ஞாயிற்றுக்கிழமை. Okay, so don't make it a tradition that you must worship on Saturday, you must worship on Sunday. It becomes a false doctrine. அதனால சனிக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்கணும், அது மாதிரி இருக்குது சனிக்கிழமை ஆராதனை, இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும் அப்படின்ட்டு எதுவும் எங்கேயும் கிடையாது. Okay, don't fight against something that is not a Bible doctrine. வேதாகமத்தில் இல்லாத ஒரு கொள்கையை எடுத்து அதற்காக போராடாதீங்க. Now I am talking about how to make a false doctrine. Let's see. இப்பொழுது ஒரு தவறான போதனை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்ப்போம். Now we பார்ப்போம். see this verse about Jesus baptism. இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தை இங்க பார்க்கிறோம். Now suppose the heathen is coming in and he says we have always been having this day where we celebrate water, we throw water on each other, we do like this, like that, some countries they throw tomatoes on each other, they have oranges, they throw some festival. So suppose they say we want a festival like this, then the pastor will say okay, we'll have a meeting. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஜனங்கள் பலவிதமான கலாச்சாரத்திலிருந்து வராங்க இல்லையா. சிலர் வந்து இந்த ஹோலி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லாம் சவப்பு சாயத்தை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளிநாடுகள் நீங்கள் போத்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா கூட கூடியா தக்காளி எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுன்னு கொண்டாடின்னு இருப்பாங்க. அப்போ அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, இதை நம்ம சபைக்குள்ள எடுத்துன்னு வரலாமா இதே பழக்கம்? We throw water on each other. நாங்க வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடிப்போம். So pastor will say okay, we'll find one verse. அப்போ அதுக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிப்போம். பாஸ்டர் சொல்லுவார். Find chapter 3, Matthew chapter 3. அப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை அவர் கண்டுபிடிப்பாரு. He'll say okay, we are going to have baptismal Sunday. அதனால அந்த நாளை நாம் ஞானஸ்நான ஞாயிறுன்னு வைப்போம். I'm not talking about baptism Sunday, baptism where we give baptism for people. I'm saying one particular Sunday in the year we will say baptismal Sunday. This is the day Jesus took baptism. So we are going to take water and pour it on each other. We are going to have baptism. This is the day that Jesus took baptism. If he makes up a வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்று கூடுவோம். இயேசு எப்படி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து வந்தாரோ அதை நினைவு கூர்ந்து அதற்காக நம்ம எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி எடுத்து அடிச்சுன்னு அந்த நாளை கொண்டாடுவோம். And he'll say it's அது பேர் வந்து baptism. baptismal Sunday. In memory of Jesus' baptism. அது இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தானுக்கு ஒரு அடையாளம். He'll give you the verse. அது வசனத்தை எல்லாம் கொடுத்துருவார். It sounds so holy, no? இதெல்லாம் கேட்கிறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பரிசுத்தமா. And after it is done in a period of time, it becomes a tradition. ஆனா பல ஆண்டுகள் தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டே வரும்போது என்ன ஆயிடுது, அது ஒரு சடங்காச்சாரமா. Traditional of generation after generation.
பரம்பரையா சந்ததியா செய்துன்னு And வரும். after some time, our children will not know whether it's true or false, and they'll say, we used to do it in our church like that. From the beginning, it's like that. நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் அதெல்லாம் செய்துன்னு இருப்பாங்க. அவங்களை கேட்டா ஏன் செய்றீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா பரம்பரையா நாங்க செய்துன்னு வரோம். From the சபையில beginning. செய்றோம், ஆரம்பத்துல இருந்து செய்றோம். Now what? எந்த ஆரம்பம்? Which beginning? எந்த ஆரம்பங்க? Was it done in the early church? That is the ஆதி beginning of திருச்சபை the ஆரம்பத்துல church. இருந்தா The day of Pentecost was the birth of a church. That is the early church. பெந்தெகோஸ்தே நாள் தான் சபையின் ஆரம்பம். அப்ப இருந்து பண்ணிருந்தீங்களா? That is the period. I spoke to you about the dispensation. The period of church period was started on the day of Pentecost. நான் அதற்கு முன்பதாக உங்களுக்கு போதனை கொடுக்கும் பொழுது காலகட்டங்கள் சொன்னேன். அல்லது டிஸ்பென்சேஷன்னா யுகங்கள், பல யுகங்கள் இருக்குது. அந்த யுகத்துல ஒரு யுகம் தான் சபையின் யுகம், அதுதான் கிருபையின் யுகம். That is the time we are living now. We are living in the period of grace, or the church age we call it. இதைத்தான் நாம் சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் என்று அழைக்கின்றோம். And there's going to be another age that is called the secret coming or the rapture. அதுக்கு பிறகு இன்னொரு யுகம் வரப்போகுது. அதுக்கு பேர் இயேசுவின் ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், அது வரப்போகுது. So this a grace time or this church age, what are we supposed to do? We are supposed to prepare the church, the bride, for that secret coming, to be caught up with Christ. ஆகவே இந்த சபையின் யுகத்திலே இருக்கின்ற நாம் ரகசியமா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, யாருக்கும் தெரியாது. அப்போ தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றவங்க தான் அவருடைய வருகையில போவாங்க, இல்லன்னா இங்க பூமியில தான் இருப்பாங்க. And we as church leaders, we are supposed to prepare the bride to be taken up by the bridegroom. ஆகவே சபையின் தலைவர்களாக இருக்கின்ற நாங்கள் என்ன பண்ணோம்? சபையின் விசுவாசிகளை அந்த வருகையிலே கிறிஸ்துவோடு அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக அவளை ஆயத்தப்படுத்தணும். So not to be caught up in that secret coming, not to go with the bridegroom, the devil tries to come and distort the teachings in the church. ஆகவே சபை எடுக்கின்ற இந்த முயற்சியை கெடுப்பதற்காக, அவர் எடுக்கின்ற ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் முயற்சியிலிருந்து அவரை தடை செய்வதற்காக இந்த தவறான உபதேசங்களை சாத்தான் உள்ள கொண்டு வரும். Satan will not come with a black dress with two horns and try to tell you don't go to church. ஆகவே சாத்தான் என்று நான் சொல்லும் பொழுது நிறைய பேருடைய மனசுல கருப்பு ஒரு உருவம், ரெண்டு கொம்பை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய வாளை வைத்துக்கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க. He won't come and stand by a house and say, I won't let you go to church. அவன் வீட்டுக்கு வாசல்ல நீ சர்ச்சுக்கு போக கூடாது அப்படிலாம் He சொல்ல won't மாட்டான். stand at the beginning of the street and say, I won't let you go into the building. அந்த தெரு பில்டிங்ல முதல்ல காந்தி ரோட்ல நின்னு இந்த ரங்கநாதபுரம் முதல் தெருக்கு போக கூடாதுன்னு சொல்ல மாட்டான். Because we believers are, we are spirit filled, we know the word, we know to pray, we'll pray and chase him from there. நம்ம எல்லாம் விசுவாசிகள், நமக்கு வசனம் தெரியும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க, இயேசுவின் நாமத்தாலே போன்னா அது ஓடிடும். He won't come like that. ஆனா அப்படி வர மாட்டான். He will come like your friend. உங்க நண்பனை போல வருவான். He will come like your pastor. சில வேளையில் உங்க பாஸ்டர் மாதிரியே He வருவான். will come like a bishop. அல்லது அவருக்கு மேல இருக்கக்கூடிய பிஷப் மாதிரி வருவான். And that is how this length came through one bishop. அப்படிதான் ஒரு பிஷப் மூலமாக இந்த லெந்து காலம் வந்துச்சு. He will come and speak through him and say, this is what we are going to do. So people will be distracted from listening to his word, from preparing themselves to be caught up with it, and get distracted and sidetracked to other ஆகவே things. விசுவாசிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக இப்படிப்பட்ட பொய் பிஷப்புகள் லெந்து காலங்கள் அது இதுன்னு சொல்லும்போது அங்க வழி விலகி அங்க போயிடுவாங்க. They want those people in the church. They want the heathens in the church. ஜனங்கள் சபைக்கு வரணும், அது விரும்புறாங்க. And so they don't want to lose them out. அவங்களை இழந்து போகிறதுக்கு அவங்க விரும்பல. So we'll say, you come. வாங்க. We will take your festivals. உங்க பண்டிகையும் எடுத்துட்டு வாங்க, நீங்களும் வாங்க. And we'll Christianize it. We'll make it Christian, those festivals, those heathen festivals. அந்த இந்து அந்த புறஜாதி பழக்கத்துல இருக்கின்ற அந்த பண்டிகையை சர்ச்சுக்குள்ள எடுத்துட்டு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை மாத்தணுமோ அது மாதிரி அந்த பண்டிகைக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து மாத்தி புது கிறிஸ்தவ பேரை வச்சு உள்ள சுவாச்சிடுவோம். So you'll feel so holy, you'll feel so satisfied. I'm safe in the church. பழைய காரியத்தை நீங்க செய்தாலும் ரொம்ப பரிசுத்தமா செய்யற மாதிரி இருக்கும். I'm so safe in the church. சபையில அப்படியே பாதுகாப்பா உட்கார்ந்து Jesus is going to come and take me. ஓ இயேசு வருவார், அவர் என்னை அழைத்து செல்வார். But you don't know, you're far away from the church. ஆனா தெரியாத விஷயம் என்னன்னா நீ ஆண்டவரை விட்டு எப்பயோ தூரமா போய். When I say church, I'm not talking about this building, I'm talking about the body of Christ. நான் சர்ச் என்று சொல்லும்போது, சபை என்று சொல்லும்போது இந்த பில்டிங்கை சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல. I'm talking about all the churches. We are part of the body of Christ. உலகத்தில் இருக்க எல்லா சபை விசுவாசிகளும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சரீரமான சபையாக இருக்கிறோம். Because note, when I say church, this building is not going to save you. நான் சர்ச் என்று சொல்லும்போது இந்த பில்டிங் நம்மை காப்பாற்றாது. Your pastor is not going to save you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற உங்க பாஸ்டர் உங்களை காப்பாத்த மாட்டாரு. You must belong to the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமான சபையாக விசுவாசியாக நீ இருந்தாதான் அது உன்னை காப்பாற்றும். And a body, if it wants to be healthy, every part must be active and healthy. Only then that body can function. இந்த சரீரம் முழுசும் நல்லா செயல்படணும்னா சரீரத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் என்னவா இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். So you think you are healthy because you think you are in the church, but actually that part is useless. நம்ம எல்லாம் சபையில் ஆரோக்கியமா உட்கார்ந்து இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சில ஆட்களுடைய காரியத்தால ஒரு சில உறுப்புகள் ஆரோக்கியம் இல்லாம உட்கார்ந்து இருக்குது. For example, now if you see some churches, some traditional Christian churches, you will see one long copper or brass tower. I don't know if you've seen it in some churches. சில பாரம்பரிய சபைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி கிறிஸ்துவை அறியாத புறஜாதி ஜனங்க அவங்க கோயில்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஸ்தம்பம் வச்சிருப்பாங்க. அது வெள்ளி தகடு அல்லது பித்தளை தகடுல அப்படியே போட்டு ஒரு பெரிய ஸ்தம்பம், அது பேர் என்ன சொல்லுவாங்க? தூணு. Friends, I can tell you the name of பெரிய தூணு. I can tell you the name of the church, I can tell you the denomination, but the moment I tell you that, you close your mind and you don't listen again. That is why I am not mentioning it. சொல்லணும்னா எங்க இருக்குதுன்னு பேரும் சொல்லுவேன், அட்ரஸும் சொல்லுவேன். ஆனா சொன்னா என்ன ஆயிடும்? இனி அந்த செய்தியே கேட்காம உங்க கண்ணை மூடிடுவீங்க. Because the devil will say, see, he is talking bad of your church. ஓ சாத்தான சொல்லுவாங்க, உங்க சர்ச்சை பற்றி இந்த அம்மா தப்பா சொல்லிட்டாங்க. He is talking bad about your denomination. உங்களுடைய சபை பிரிவு குறித்து தப்பா சொல்லிட்டாங்க. And even they will say, this is antichrist teachings. அது மட்டும் இல்லாம இது ஒரு அந்தி கிறிஸ்துன்னு என்னையே சொல்லிடுவாங்க. Because I've seen that pillar in my younger days. I've seen that pillar in some Hindu temples, and that especially one type of a Hindu temple. ஒரு குறிப்பிட்ட இந்து கோயில்ல இப்படிப்பட்ட தூணை நான் பார்த்திருக்கேன். You also would have seen it. நீங்களும் பார்த்திருப்பீங்க. But today when I see it in a Christian church, I'm just amazed. How can this come into the Christian church? அதே தூணு நீள தூணு ஃபுல்லா பித்தளையில போட்டு பளபளன்னு நிக்குது. எங்க? சர்ச்சுக்குள்ள. When I was studying in 9th standard, I remember one incident that happened in my school. 9ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது என் ஸ்கூல்ல ஒரு காரியம் நடந்தது. I studied in a convent school. நான் ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சேன். Under nuns. அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு கீழே. And most of them, 99% of those nuns were Europeans. அதுல இருக்கக்கூடிய 99% அந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாம் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த வெளிநாட்டுக்காரங்க. But in 9th standard, the first time I seen nuns coming into the school and wearing saris. ஆனா முதல் முறையாக நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது இதே இந்த கன்னியாஸ்திரிகள் முதல் முறையாக புடவை கட்டின்னு வராங்க. Not the same nuns. அங்கி தான் போட்டு வருவாங்க. It was Indian nuns coming into the church, into the school and wearing saris. இந்தியாவை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் புடவை கட்டிக்கொண்டு முதல் முறையாக உள்ள வராங்க. But before that they only used to wear white gowns. அதுக்கு முன்பாக வெள்ளை கவுன் கேசக் ன்னு சொல்றாங்களே அந்த அங்கி மாதிரி பெருசா போட்டு They used to shave their heads and wear that it will be a covering like a cap. I think they call it a veil or whatever. அவங்க தலைய சிலர் மொட்டை அடிச்சிட்டு அது மேல வந்து ஒரு பெரிய ஒரு தலப்பா மாதிரி ஒன்னு போட்டு அப்படி தொங்கின்னு இருக்கும், அதை வச்சின்னு வருவாங்க. But when these ladies came in, these nuns came in with saris. ஆனா இந்த புதுசா வந்தாங்களே இந்த கன்னியாஸ்திரிகள் புடவையோட வராங்க. They wore konde, okay, that bun they wore. அவங்க நல்லா முடிய நல்லா கொண்ட போட்டு அது மேல பன் மாதிரி வச்சிருக்காங்க. They used to wear a chain. ஒரு செயின் போட்டிருப்பாங்க. And first time in our assembly when a nun came like that, headmistress and assistant 2-3 nuns, we had an assembly, and in that assembly they had a big kuttuvelakku, they call it an oil lamp, and they were lighting those முதல் முறையாக இந்த கன்னியாஸ்திரிகள் புடவை கட்டி கொண்டு வந்த கன்னியாஸ்திரிகள் அதுல இருக்கின்ற பெரிய கன்னியாஸ்திரிகளோடு சேர்ந்து மற்ற கலாச்சாரத்தில் குத்துவிளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, பெரிய குத்துவிளக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குத்துக்கல் மாதிரி நிற்காதீங்க, குத்துவிளக்கு இப்படி நீட்டாக இருக்கும். அதில் 5 இது வச்சிருக்கோம், அதில் வத்தி வச்சு திரி வச்சு கொளுத்துவோம். அது அவங்க கொளுத்துறாங்க. I've never seen it in a church before that. அதுக்கு முன்பாக சர்ச்சில் அதை நான் பார்த்ததே கிடையாது. I've never seen them light a lamp like that. அப்படிப்பட்ட ஒரு விளக்கை கொளுத்தியதே நான் பார்த்தது இல்லை. I used to go to a church like that and light candles in the church. நான் அந்த சபைக்கு முதல்ல நான் போகும்பொழுது மெழுகுவர்த்தி கொளுத்துவாங்க. Okay, now whether it's candles or lights, that is not important, but what they said was important. அவங்க மெழுகுவர்த்தி கொளுத்துனாங்களோ அல்லது வந்து இந்த அகல் விளக்கு அல்லது அது என்ன சொன்ன குத்து விளக்க கொளுத்துனாங்களோ தெரியல. She said அது முக்கியம் அல்ல, அவங்க சொன்ன காரியம் முக்கியம். Okay, it was a big lamp and had a cross on top, because usually in that kind of a lamp you will not have a cross. அந்த குத்து விளக்குல வந்து வழக்கமா வந்து சிலுவை இருக்காது.
another வேற image, another. விக்கிரகத்தின் உருவம் தான் இருக்கும். Okay, but ஆனா here இங்க குத்து விளக்கு இருக்குது, அதுக்கு பதிலா மேல அது ஒரு சிலுவை போட்டு. And we were all very surprised looking at it. நாங்கெல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். And she said, you know, this is not a pagan religion, we are Indianizing Christianity. இது புறஜாதி மதம் கிடையாதுங்க, கிறிஸ்தவத்தை இந்திய கிறிஸ்தவமாக மாற்றுகிறோம். See how Satan can come in and play with us. ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை இந்திய கிறிஸ்தவமாக மாற்றுகிறோம் என்று சாத்தான் எங்களை வஞ்சித்தான். What is wrong in lighting a lamp? ஒரு அந்த குத்து விளக்கு கொளுத்துறதுல என்னங்க தப்பு? This is how a false doctrine comes into the church. இப்படிதான் தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழைகிறது. So when that lamp came in, அந்த விளக்கு வந்த உடனே the next thing is we started putting flowers for the Jesus' picture. அதற்கு பிறகு இயேசுவின் படங்களுக்கு எல்லாத்துக்கும் மாலை போட ஆரம்பிச்சோம். According to Indian culture, whom do we wear, whose photo do we wear put flowers for? உங்க வீட்ல ஏதாவது ஒரு போட்டோவுக்கு மாலை போட்டீங்கன்னா யாருக்கு போடுவீங்க? உயிரோடு இருக்கவங்களுக்கா செத்தவங்களுக்கா? You mean to say Jesus is dead? இயேசு கிறிஸ்து செத்தவரா? Then we don't have to change, come from the Gentile religion into this. If we are going to worship a dead God there and a dead God here, what is the difference? செத்த தெய்வத்தை வணங்கிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அவரையும் ஒரு செத்த தெய்வமா வணங்கினா எப்படி இருக்கும்? Paul says, I take pride in the cross because of the death and resurrection, and I preach the resurrection. பவுல் என்ன சொல்ற? நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். He is coming again. அவர் மீண்டும் வரப்போகிறார். He is not in the grave anymore. இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் தொங்கி இல்ல, கல்லறையிலும் இல்ல அவர். When I used to work as an LIC agent, in our training sessions they used to say, see, we can proudly say the biggest building, in Chennai is LIC building. We have something to show. எல்ஐசியில் ஒரு ஏஜென்ட்டாக நான் சேரும்போது பல வருஷங்களுக்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸர் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, நம்முடைய நிறுவனம் இந்த எல்ஐசி, இந்த ஆயுள் காப்பீட்டு கழகத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும், ஏனென்றால் அதற்கென்றே ஒரு தனித்தன்மை, ஒரு பெரிய ஒரு பில்டிங் நமக்கு இருக்குது, அதுதான் 14 அடுக்கு கட்டடமாக மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய எல்ஐசி பில்டிங். We have something to show. நான் உலகத்துக்கு காட்டுவதற்கு, இந்தியாவுக்கு காட்டுவதற்கு ஒரு அடையாள சின்னம். Friends, as Christians I tell you, we have something to be proud of. That is only the grave of Jesus is opened. ஆனா கிறிஸ்துவர்களாகிய நாம் மேன்மை பாராட்டுவதற்கு, பெருமை கொள்வதற்கு ஒண்ணே ஒன்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட கல்லறை. Nobody else's grave is opened. நாங்க கல்லறைக்கு போயிட்டு தான் வந்தோம், எல்லா கல்லறையும் மூடி தான் இருக்குது. Today we went for a funeral. இன்னைக்கு ஒரு அடக்க ஆராதனைக்கு போனோம். By the time the body can come from the hospital, they said take it. They never even let it stand. அந்த சரீரம், அந்த உடலானது ஆஸ்பத்திரியில இருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரதுக்கு உள்ள வைக்கிறதுக்குள்ள நான் உள்ள போறேன், அதுக்குள்ள கிளம்பு ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்ல. கல்லறைக்கு போன we went to the grave. He is telling pastor, please pray pastor, make it short pastor. அதுக்கப்புறம் பாஸ்டர் உள்ள போன பிறகு அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் தான் இந்த சபை பாஸ்டர் தான், இவருக்கு பாஸ்டர் இருந்தவர், அதனால அவருக்கு ஜெபம் பண்ண சொல்லுமா, கிட்ட வந்து சுருக்கமாக ஜெபம் பண்ணுறது. We cannot keep a dead person. ஏன்னா செத்தவர் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. This corona time. அதுவும் கொரோனா நேரம் இது. But the grave of Jesus is still open there. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வச்சு மூடிட்டாங்க. ஆனா இயேசுவின் கல்லறை இன்றைக்கு திறந்து இருக்குது. And if you are going to put flowers for that, what is the difference? அந்த இயேசுவின் படத்துக்கு நீ மாலை போட்டினா, பூ வச்சு விட்டினா என்ன அர்த்தம்? That is இன்னும் செத்து உள்ளதா இருக்கிறான்னு அர்த்தம். We've been to some Hindu houses, okay, some non-Christian houses, and we have told them about Jesus, and they were very happily accepted it. But the thing is, they took that photo of Jesus and put it among all the other photos that they have. ஒரு சில கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். அவங்க ரொம்ப பாரம்பரிய மதத்தை சேர்ந்தவங்க. இயேசுவை பற்றி சொன்ன ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இயேசுவின் படத்தை அடுத்த வாரம் போகும்போது இயேசுவின் படத்தை மற்ற தெய்வங்களின் படத்தோட நடுவில் வச்சுட்டாங்க. 33 crores of God, to have one more God is not a problem for them. ஏற்கனவே 30 கோடி தேவர் இருக்காங்க, அதுல இன்னொருத்தர் சேர்க்கறதுல என்னங்க பிரச்சனை? 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. And the devil is so happy when we do things like this. இதெல்லாம் நம்ம செய்தோம்னா சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். The Bible says you shall know the truth and the truth shall set you free. ஆனால் வேதாகமம் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And Satan will never let you know the truth. ஆனா சாத்தான் சத்தியத்தை அறிவதற்கு உங்களை விட மாட்டான்.
He'll say, you do what you want. என்ன வேணுமா நீ You பண்ணிக்கோ, put flowers, மாலையாவது you போடு, put candle, நீ மெழுகாவது you கொளுத்திக்கோ, put that, குத்து விளக்காவது எடுத்து, you do anything. எது வேணுமா But செய். don't open the Bible and read it. ஆனா பைபிள் மட்டும் எடுத்து படிக்காது. And don't go to a Bible teaching church. பைபிள போதிக்கிற சர்ச்சுக்கு மட்டும் தெரியாம கால உள்ள வச்சிராத, Because you'll be set திருந்திடுவ. free. And so that is how he is cheating the church, cheating the body of Christ and keeping them. They think they are going to be taken in the secret coming, but it's far from the truth, because God said don't bow before an idol. ஆகவே தான் கிறிஸ்தவர்களை, பெயர் கிறிஸ்தவர்களை பாதுகாப்பாக அவனுடைய கரதிக்கு கைகளிலே வச்சு நிற்கான். ஏனென்றால் அவன் சொல்லுவான் நீ சிலையை வணங்கு. ஆனா பைபிள் சொல்லுகிறது சிலையை வணங்குகிறவர்கள், பொய் தெய்வங்களை வணங்குகிறவர்கள், செத்த காரியங்களை வணங்குகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, ரகசிய வருகையில போக முடியாது. Yesterday we seen a lot of verses about ash, how people put hands on நேற்று themselves. நாம பார்த்தோம் ஜனங்கள் இந்த சாம்பலை எப்படி அநேக இடங்கள்ல பயன்படுத்தினாங்க. Today we'll see few more verses. இன்னைக்கு ஒரு சில இன்னும் கொஞ்சம் வசனங்களை நாம் பார்க்க போறோம். 2 Samuel chapter 3 and verse 31. 2 சாமுவேல் 2 சாமுவேல் chapter 3 and 31. மூன்றாம் அதிகாரம் 31ஆம் வசனம். Here we find, then David said to Joab and to all the people who were with him, tear your clothes, gird yourself with sackcloth and mourn for Abner. And King David followed the coffin. பழைய ஏற்பாட்டில் 388ஆம் பக்கம். தாவீது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுகள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். Many verses I've showed you these 2 days about how people, when they were very sorrowful, when they were mourning, they threw ash on themselves, wore sackcloth to show their sorrow. பழைய ஏற்பாட்டில் நம்ம அநேக இடங்களில் பார்க்கின்றோம், ஜனங்கள் தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு ரட்டுடுத்தி தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. In Daniel chapter 9 and verse 3, தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். there are lots of verses, you can check it up, wherever ash is, see why they use this ash. இந்த சாம்பல் என்ற இடத்தெல்லாம் பார்க்கிறோமா, அதெல்லாம் இந்த வசனங்கள்ல ஏன் அதை பயன்படுத்துறாங்க என்று நாம் பார்க்க போகின்றோம். Daniel chapter 9 and verse 3. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Then I set my face towards the Lord God to make request by prayer and supplication with fasting, sackcloth and ashes. 1043ஆம் பக்கம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. It's a very beautiful verse about Daniel turning to the Lord. When God reveals about the times, what is going to happen, he turns to God and he prays to God. தானியேலுக்கு நடக்க போகின்ற காரியங்களை அவன் வேதாகமத்தை புரட்டி பார்க்கும் பொழுது, அதை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதை குறித்து துயரம் அடைந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ள தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை நேராக்கி சாம்பலில் இருக்கின்றான், ரட்டுடுத்திக் கொள்கிறான். So it's so easy to take this verse and say, see, Daniel prayed like this. He used sackcloth. அட தானியேல சாம்பல் போட்டிருக்காரு, ரட்டு உடுத்திருக்காரு. He fasted. அவர் உபவாசம் பண்ணிருக்காரு. He prayed. அவர் ஜெபம் பண்ணிருக்காரு. Okay, let's take this verse and study it. அதனால இத குறித்து நான் படிக்க போறேன். Daniel, how did he take ash and where? எப்படி தானியேல் சாம்பலை எடுத்து பயன்படுத்தினார்? Did he take it only on Wednesday and put a beautiful cross there, and if any ash fell on his face, did he tap it off there like this kind and look so dignified with that ash cross? தானியேல் அந்த சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன்கிழமை மட்டும் அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில சிலுவை மாதிரி போடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அடி கீழே உழுதுல தூள் அதெல்லாம் கர்ச்சீஃப் வச்சு தொடச்சாரா? Did he looked so dignified with that lovely, cross there printed on it, like it looked like it's printed on his forehead? அவர் நம்முடைய நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி அத சிலுவை வச்சாரா? No. இல்ல. He grabbed the ash and threw it on himself. ரெண்டு கையை எடுத்து சாம்பல் அப்படியே அள்ளி தலைமையில கொட்டிக்கிறார். He wore sackcloth. அதுக்கு அப்புறம் ரட்டு எடுத்து உடுக்குறார். கோணிப்பை மாதிரி இருக்கும். It was just the skin of an animal just taken throw it on you. அது ஒரு மிருகத்துடைய தோல் அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறார். It was full of hair, full of hairy
thing. அது அது ரோமங்கள் நிறைந்த முடி நிறைந்த ஒரு தோல். You do that. அது செய்வோமா? You take ash and throw it on your head and go to office. சாம்பல் ரெண்டு கையிலையும் எடுத்து தலையில போட்டுன்னு ஆபீஸ் போவீங்களா? அந்த அந்த மிருகத்தின் தோல் எடுத்து நீங்க போவீங்களா ஆபீஸ்க்கு? ஆபீஸை நாத்தடிக்கும். And then he sat there and he prayed, he made supplication to God. அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான். Do you do that? செய்றீங்களா? You go to church? சர்ச்சுக்கு போறோம். 30 minutes. 30 நிமிஷம். Somebody is singing there. யாரோ பாடின்னு இருக்காங்க. Somebody is playing the organ there. யாரோ ஆர்கன் வாசிக்கிறாரு. And then the procedure is over. அந்த சடங்குகள் எல்லாம் முடியுது. You go in the front. முன்னால போறீங்க. You take the ash and put it. முன்னால வச்சிருக்கிற அந்த கிண்ணத்துல இருந்து சாம்பல் எடுத்து நெத்தியில போட்டுக்கிறீங்க. You wear good clothes. நல்ல உடை உடுத்துக்கிறீங்க. You wear nice perfume. எல்லா சென்ட் அங்க இங்க அடிச்சிட்டு போறீங்க. And you go wherever you are supposed to go. எங்கெங்க நம்ம அது முடிச்ச பிறகு வீட்டுக்கு போவோம் அங்க போறோம். See, they took what was this? I told you yesterday, I think or day before yesterday, the Israelite habit of mourning was throwing ash, but it was not a commandment from God. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துவதற்கு சாம்பல் எடுத்து தலையில போட்டுக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி போடணும்னு ஒருபோதும் சொல்ல. It was not a command, not a law. Moses never said God told you to do it. மோசே கூட தன்னுடைய ஜனங்களை பார்த்து உனக்கு துயரம் வரும்போது சாம்பல் எடுத்து தலையில போட்டுக்கன்னு சொல்ல. Maybe because they used to light firewood at that time. அந்த நாட்களிலே அவங்க எல்லாம் விறகு தான் கொளுத்துவாங்க, அதுல இருந்து தான் சாம்பல் வரும். Maybe somebody was sitting there and the fire was put off and that old cold ash was there. They were feeling so sad, they would have grabbed it and threw it. That became a practice like that. யாரோ ஒருத்தர் வந்து அந்த அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்து எல்லாம் கொளுத்தி அதெல்லாம் அணைஞ்ச பிறகு எல்லாம் ஈரமான அந்த சாம்பல் இருக்குது, ஒரு துயர செய்தியை கேட்ட உடனே ஐயோன்னு அலறி அந்த சாம்பல் எடுத்து தலையில அவர் போட்டுக்கிறார். Somehow it became a practice. That is how many practices have come. அப்படிதான் ஒரு பழக்கங்கள் நிறைய பழக்கங்கள் வருது, அப்படி இது ஒரு பழக்கம். Because and the next thing was ash is supposed to be the last useless thing that, so they wanted to show that they were so humble. ஒரு குறிப்பிட்ட பொருள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட கதை முடிஞ்சிருச்சு. அத மாதிரி என் வாழ்க்கை முழுசும் ஒண்ணுமே இல்ல, நான் சாம்பல் ஆயிட்டேன்றதை வெளிப்படுத்துறது தான் அந்த சாம்பல் போடுறது. So whenever they sinned, when the individual sinned, they wanted to show God they were humble, they wanted to ask God forgiveness, they would take ash and throw. That was a cultural habit, not a spiritual law. ஜனங்கள் பாவம் செய்த பொழுது தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்த, தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்த, தாங்கள் பாவி என்று அறிக்கை செய்ததை வெளிப்படுத்த, தாங்கள் வருத்தமா இருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு தெரிவிக்க சாம்பலை ரெண்டு கையில எடுத்து தலையில போட்டுக்கிறாங்க. It was when they got some sad news of mourning, or when they sinned and they wanted to humble themselves, they came up with a practice knowing that I sinned, my connection with God is gone, I want to make back that connection. Man started out that practice. மனிதன் தவறு செய்யும் பொழுது, மனிதன் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகி அவன் போகும் பொழுது அந்த குற்ற உணர்வினால் அவன் தாக்கப்பட்டு நான் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டேனே என்று தன்னுடைய வேதனையை, தன்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் மனுஷனே ஏற்படுத்தி கொண்ட ஒரு காரியம், தவிர கடவுள் அங்க ஒண்ணு அவனுக்கு சொல்ல. You can read any verse about ash right from Genesis to Revelation, you will not find anywhere God told them to do this. ஆகவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இந்த சாம்பலை குறித்து எங்க நீங்க படிச்சாலும் கடவுள் அதை செய்யணும், தேவன் அதை செய்யணும்னு ஒருபோதும் சொல்லல. To find verses it's easy, we all google up everything else. You can google and see all those verses on ashes, all those verses on sackcloth was not a commandment from God. ஆகவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஸ்மார்ட் போன் இருக்குது, கூகுள் இருக்குது, அதுல நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு ஆஷஸ் அல்லது சாம்பல் நீங்க போட்டீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கெல்லாம் சாம்பல் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும். ஆனா ஒரு வசனமும் ஆண்டவர் அதுக்கு செய்யணும்னு சொல்லவே இல்லை. So they took this verse and they made it sound so spiritual, and they said this is what we are going to do in these days. We are going to think about the suffering of God, and I'm going to tell you how they came upon the count of 40, how they came upon that day, Wednesday. I'm going to tell you. And they said this is what we are going to do. These 40 days we are going to think about the suffering of God, we are going to humble ourselves, and so we are going to start it out by putting ash. ஆகவே இந்த 40 நாட்களும் இயேசுவின் பாடுகளை நினைத்து நாங்கள் துக்கம் கொண்டாட போகிறோம், இந்த 40 நாட்களும் நாங்கள் சாம்பலை போட்டுக்கொள்ள போகின்றோம் என்று அவர்கள் சொல்வதற்கெல்லாம் வசனம் இருக்குது. ஆனா கர்த்தர் அதை சொல்லல. In Amos chapter 5 and verse 16 we read it yesterday. ஆமோஸ் புத்தகம் 5 and 16, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். I told you yesterday, after a period of time the Israelite people
made this cultural habit of mourning by put ashes, they made it a profession itself. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 1067ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களே இந்த பழக்கத்தை தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்களே தவிர இங்கு ஆண்டவர் சொல்லவில்லை. இது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. And this practice, this habit became a profession. அது மாத்திரமல்ல, அது ஒரு தொழிலாகவே மாத்திட்டாங்க. புலம்புறதுக்கென்று ஒரு கூட்டம். Now they don't have time to sit there and put ash, so they would hire people to wail and mourn. அதனால தாங்களே இந்த சாம்பலை போட்டுக்கொண்டு தாங்களே அழுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அதனால அதை செய்யறதுக்கு ஆட்களை வாடகைக்கு காசு கொடுத்து வரவழைச்சாங்க. See, in verse 16 it says, therefore the Lord God of hosts, the Lord says this, there shall be wailing in all streets, and they shall say in all the highways, alas, alas. They shall call the farmer to mourning and skillful lamenters to wailing. 16ஆம் வசனம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 1067ஆம் பக்கம். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புவதற்கும் வரவழைப்பார்கள். God, when you continue reading this chapter, I don't have time, read it, go home and read and see it. God never accepted. He says, I don't want that. இத தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, இத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தான் சொல்றாரு. See verse 21. 21ஆம் வசனம். He says, I despise your feast days and I do not savor those sacred assemblies. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. Because I never told you to do it. ஏன்னா இதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லவே இல்லையே. If you really want to, think about the suffering of Jesus. உண்மையாகவே இயேசுவின் பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அல்லது துக்கம் கொண்டாட விரும்பினால், the early church never forgot the suffering of Jesus. ஆதி திருச்சபை இயேசுவின் பாடுகளை ஒருபோதும் மறந்ததில்லை. In fact, they spoke about it. சொல்லப்போனா அது பேசினாங்க போற இடத்துல Paul எல்லாம். says, I take pride in talking about the cross. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகளையும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசுவதை நான் மேன்மை பாராட்டுகிறேன். I rejoice in the cross, he says. நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் I சொல்றாரு. don't cry thinking about the cross. நான் சிலுவையை நினைத்து அழுகிறேன்னு சொல்ல. Because thank you Lord for dying for me. இயேசுவே, எனக்காக நீர் மரித்தபடியால் உமக்கு நன்றி. Because you died, I am alive today. நீர் எனக்காக உயிரை தந்ததினால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். Because you die, I don't have to die. நீர் எனக்காக மரித்ததினால் நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because you paid the price, I can live with you forever. நீர் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தபடியால் நான் உம்மோடு சதா காலங்களில் வாழ்வேன். This is the good news. This is the gospel, meaning good news. இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம், சுப விசேஷம். But see how the devil changed this good news into sad news and act like it's bad news. ஆகவே இந்த நற்செய்தியை சாத்தான் புலம்பல் செய்தியாக, துர்ச்செய்தியாக அவன் மாற்றி விட்டான். You see the cunningness of the devil. சாத்தானுடைய தந்திரம் பாத்தீங்களா? It's like somebody coming and said, don't mourn for Jesus, don't cry for Jesus. We'll see him one day. Then the non-Christian will tell us that. ஜனங்க, கிறிஸ்துவை அறியாத ஜனங்க நம்ம பார்த்து சொல்லுவாங்க, இயேசுக்காக நீ அழ வேண்டாம்ப்பா, இயேசுக்காக நீ துக்கம் கொண்டாட வேண்டாம், ஒரு நாள் அவரை நீ பாப்ப அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவை அறியாதவங்க. It's like them telling us, comforting us in the funeral service. அதெல்லாம் எப்படின்னா, அடக்க ஆராதனையில் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தேற்றுவார், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். We must rejoice and tell them why Jesus died for us. Instead of that, they are comforting us. இயேசு எனக்காக மரித்ததற்காக நான் ஆர்ப்பரிக்கிறேன் என்று